Hi friends, Kishore Pakadam to Krishna. Very good morning to all. இந்த வீடியோ பதிவில் நம்ம குரூப் 4 பேட்சுக்கான ஸ்கெடியூல் 7 சிலபஸில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஸ்கெடியூல் 6 வந்து பார்த்தோன்னா எல்லோரும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. ஸோ நம்ம ஜென்ரல் தமிழும் நம்ம டெஸ்ட் கொடுத்துருப்போம். அதே மாதிரி ஜிகேவும் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஸோ அது நல்லபடியாக எல்லோரும் டெஸ்ட் அட்டன் பண்ணியிருப்பீங்க. ஸோ டெஸ்ட் அட்டன் பண்ணி முடிச்சவங்க அடுத்து ஸ்கெடியூல் 7 வந்து படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸ்கெடியூல் 7 சிலபஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெசன் நம்பர் 3, 4, 5 ஓகேவா. இந்த 3 பாடம் வந்து பார்த்தோன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் படிக்க போகிறீங்க. அதாவது இந்திய விடுதலை போரில் முதல் உலகப் போரின் தாக்கம், காந்தியடிகள் தேசிய தலைவராக உருவெடுத்து மக்களை ஒருங்கிணைத்தல், ஏகாதிபத்தியத்திற்கு எதிரான போராட்டத்தில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம். ஸோ இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசன், 4th லெசன், 5th லெசன்ஸ் ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10th ஸ்டாண்டர்டில் ஓகேவா 10th ஸ்டாண்டர்டு ஹிஸ்ட்ரியில் 2nd வால்யூம், அதாவது 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2nd வால்யூமில் லெசன் நம்பர் 7, 8 ஓகேவா. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அந்த லெசன்ஸை நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா. லெசன் நம்பர் 7, 8 காலனியத்துக்கு எதிரான இயக்கங்களும் தேசியவாதத்தினுடைய தோற்றமும். அடுத்து 8வது லெசன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா தேசியம், காந்திய காலகட்டம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்எம்குள்ளே உங்களுக்கு வந்துடும். இந்திய தேசிய இயக்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூனிட்டுக்குள்ளே இந்த எல்லா டாபிக் வந்துடும். ஸோ எதுக்காக இந்த 5 டாபிக் அட் டைமில் கொடுத்துருக்கேன்னா, ஸோ அந்த 5மே படிக்கும் போது ஒரு புரிதல் உங்களுக்கு ஏற்பட்டுரும். ஏன்னா இந்த 5க்குள்ளேயும் நீங்கள் படிக்கும் போது ஒரே விதமான கண்டென்ட் தான் நீங்கள் வந்து படிப்பீங்க ஓகேவா. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தோன்னா தேசியவாதம் சம்மந்தமாக தான் கொடுத்துருப்பாங்க. அதனால தான் 12th இருக்கக்கூடிய அந்த 3 லெசனும் 10th இருக்கக்கூடிய இந்த 2 லெசன்ஸும் உங்களுக்கு கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கேன். அப்போ கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் உங்களுக்கு பார்க்குறது. 5 லெசன்ஸ் அப்படின்னு இருக்கும். பட் அந்த 3 லெசன்ஸில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டே தான் இந்த 2 லெசன்ஸ்க்குள்ள, அதாவது ஒன்றே தான் திருப்பி படிக்கிற மாதிரி இருக்கும், ஒரு கோர்வையாக படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த கோர்வையாக படிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த 5 லெசன்ஸ் சேர்த்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதோட கம்ப்ளீட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா அந்த 10th இருக்கக்கூடிய முக்கியமான சோசியல் சயின்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம வந்து கொடுத்துட்டோம் ஓகேவா. தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம், அப்புறம் தமிழகத்தில் அரசியல் கிளர்ச்சிகள் அதுவும் நம்ம வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதுவும் படிக்கும்போது மேக்ஸிமம் 10th ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து கவர் பண்ணிட்டீங்க. 12th ஹிஸ்ட்ரிலையும் நம்ம 5 லெசன்ஸ், ஏன்னா ஆல்ரெடி வந்து பார்த்தோன்னா 12th ஹிஸ்ட்ரியில் ஃபஸ்ட்டு 2 லெசன்ஸ் நம்ம கொடுத்தாச்சு. அடுத்த 3 லெசன்ஸ் நம்ம இப்போ கொடுத்துருக்கோம். டோட்டலாக 5 லெசன்ஸ் ஓகேங்களா. மீதி இன்னும் ஒரு 3 லெசன் தான் இருக்குது. அது வந்து அடுத்தடுத்த ஸ்கெடியூலில் நம்ம வந்து என்ன பண்ணிவிடுவோம்னா ஒரு ஸ்கெடியூல் விட்டு இன்னொரு ஸ்கெடியூல் நம்ம ஆட் பண்ணிவிடுவோம் ஓகேவா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக 12th ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து கம்பைனாக என்ன பண்ணிடுவீங்க, முடிச்சிடுவீங்க ஓகேங்களா. ஸோ பார்த்துக்குங்க. அதே மாதிரி தமிழை பொறுத்த வரைக்கும் ஓகேவா. ஸோ பொது தமிழை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தோன்னா 8th ஸ்டாண்டர்டு தமிழில் இயல் 1 to 3 ஓகேவா. அந்த இயல் 1 to 3 என்னென்னங்கிறது நான் சொல்லிடுறேன். கரெக்டாக அந்த புக்கில் அதை மட்டும் நோட் பண்ணி நீங்கள் படிச்சுங்க சரிங்களா. ஏன்னா ஒரு சிலர்கிட்ட ஃபுல் புக் இருக்கும், ஒரு சிலர்கிட்ட டேர்ம் வைஸ் இருக்கும். ஸோ என்னென்னங்கிறது நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த 3 இது வந்து பார்த்தோன்னா இதுதான். ஸோ ஃபஸ்ட் இது வந்து பார்த்தோன்னா தமிழ் இன்பம் ஓகேவா. ஸோ இந்த ஒரு இயல், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா ஈடில்லா இயற்கை ஓகேவா. இந்த ஒன்று, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அறிவியல் தொழில்நுட்பத்தில் உடலை ஓம்புமீன் ஓகேவா. இந்த 3 தான் வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்த ஸ்கெடியூல் 7ல் நீங்கள் தமிழில் படிக்க வேண்டியது ஓகேவா. 8th ஸ்டாண்டர்டு நியூ தமிழ் புக்கு ஓகே. நான் சொல்கிறது இப்போ எல்லாமே நியூ தமிழ் புக்கு தான் ஓகேங்களா. ஸோ இந்த 3 இயலுமே நீங்கள் வந்து படிக்கணும். ஸோ ஃபஸ்ட் இயல் பார்த்துக்குங்க, தமிழ் இன்பம், ஈடில்லா இயற்கை, உடலை ஓம்புமீன் ஓகேவா. ஸோ ஃபுல் புக்கு வச்சுருக்கவங்க, டேர்ம் வைஸ் வச்சுருக்கவங்க என்ன இயல்ன்ட்டு நோட் பண்ணிவிட்டு அந்த இயலை மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், அங்கே கோத்ரூ பண்ணிங்க சரிங்களா. ஸோ அவ்வளோதான். வேறு என்ன இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த 5 பாடத்தை நோட் பண்ணி வச்சுங்க ஓகேவா. இதுக்குண்டான மெட்டீரியல் பிடிஎஃப் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் குரூப்பில் வந்து ரெடி பண்ணி உங்களுக்கு குரூப்பில் அனுப்பிச்சி விட்றேன். ஸோ புக்கு வச்சுருக்கவங்க அந்த புக்கை ரெஃபர் பண்ணி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிருங்க ஓகேவா. 12th, அதுக்கப்புறம் வந்து பார்த்தோன்னா 10th ஓகேங்களா. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட்லேருந்து அப்படியே படிச்சுட்டே வாங்க. 12th அந்த 3 லெசன்ஸ் முடிச்சுட்டு 10th முடிங்க, கொஞ்சம் ஈஸியாக போய்டும் உங்களுக்கு ஓகேங்களா. ஓகே, ஃபர்தராக ஏதாவது இன்ஃபர்மேஷனாக உங்களுக்கு நான் ஆடியோ டைப்பில் கொடுக்குறேன். ஸோ மீண்டும் அடுத்த ஒரு தகவலுடன் சந்திக்கலாம். இது கிஷோர் பகடான், உங்கள் கிருஷ்ணன். தேங்க்யூ.